விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை, விவசாயிகளை, சிம்கோனுடைய ஊழியர்களை, சிம்கோனுடைய உறுப்பினர்கள், மீடியா சகோதரர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிமையான நேரத்தில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய சிம்கோனுடைய மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அங்கத்தினர்கள் உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 7000 உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற இந்த மல்டி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆனது விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்காக, விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக தொடர்ந்து தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் கூட தன்னுடைய விவசாயிகளை ஒட்டுமொத்தமாக அவர்கள் விவசாயிகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட இந்த பகுதிக்கான சிறப்பு முள்ளு கத்திரிக்காய். அந்த முள்ளு கத்திரிக்காய்க்கு அவர்கள் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய புவிசார்பு குறியீடை பெற்றுக் கொடுத்து இந்த பகுதியினுடைய கத்திரிக்காயை இன்றைக்கு உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சர்வதேச கூட்டுறவு தினம். இந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு தினத்தில் அமைதியான உலகத்திற்கான கூட்டுறவுகள் என்கின்ற அந்த தலைப்பில் இன்றைக்கு இந்த சர்வதேச கூட்டுறவு தின நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் கூட்டுறவு தேவை? நம்ம ஏதோ கூட்டுறவு என்ன இன்னைக்கு வந்தது. கூட்டுறவானது பல பேர் சேர்ந்து ஒரு பகுதியை, ஒரு விவசாயத்தை ஆகுது அல்லது ஒரு விவசாயத்தை சார்ந்து இருக்கின்ற பொருள்களை ஊக்குவிக்கின்ற அல்லது விளைவிக்கின்ற 7-8 விவசாயிகள் அல்லது 10 விவசாயிகள் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிக்கிறது. அது ஒரு கூட்டுறவு சங்கம். அப்படி பல கூட்டுறவு சங்கங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட நம்மளுடைய சிம்கோ ஆனது மல்டி ஸ்டேட் கூட்டுறவு சங்கமாக கேரளா, தமிழ்நாடு, ஒரிசாவில் அவங்களுடைய பணிகள் அந்த 3 ஸ்டேட்லையும் இந்த கூட்டுறவு சங்கங்களை நிறுவி கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டுறவு மூலம் ஒருவருக்கொருவர் தங்களுடைய தோள் கொடுத்துக் கொள்வது, அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களிடத்தை எடுத்து செல்வது, அரசாங்கத்தினுடைய பயன்களை நேரடியாக விவசாயிகளை எடுத்து செல்வது. நபார்டு எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஸோ நபார்டினுடைய திட்டங்களை மக்களிடத்துல விவசாயிகள் எடுத்து செல்வது, இப்படி பல்வேறு வேலைகளை இந்த கூட்டுறவு சங்கங்கள் செய்து கொண்டு, குறிப்பாக நம்மளுடைய வேலூர்ல பால் உற்பத்தி, நெசவு, சின்ன சின்ன தொழில்களை ஊக்குவிக்கின்ற கூட்டுறவுகள் இங்க அதிகமாக இந்த கூட்டுறவு சொசைட்டிகள் இருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு கூட்டுறவுத்துறை ஆனது வேளாண்மை அமைச்சு, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் இருந்தது. சுதந்திரம் வாங்கி 2021 வரலாம். ஆனால் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 2021 கூட்டுறவுக்குன்னு ஒரு தனியாக அமைச்சகத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூட்டுறவுக்காக ஒரு அமைச்சகத்தை கொண்டு வந்தாங்க 2021. அதுக்கு முதல் அமைச்சராக நம்மளுடைய மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்களை கூட்டுறவுத்துறைக்காக நியமிச்சாங்க. அதே போல மீன் வளத்திற்கென்று அமைச்சர் இல்லாமல் இருந்தாங்க. 2019 முதல் முறையாக அதுக்கும் தனியாக ஒரு அமைச்சகத்தை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பால்வளைத்துறையில ஆகட்டும் அல்லது மீன்வளத்துறையில் ஆகட்டும் அல்லது விவசாயத்துறையில கூட்டுறவு சங்கங்களுடைய செயல்பாடுகள், கூட்டுறவு சங்கத்தினுடைய பங்களிப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய பங்களிப்பானது இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு அமுல் கூட்டுறவு சொசைட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்போம். அமுல் என்பது குஜராத்தில் இருக்கிற பால், நம்மளுடைய ஆவின், இதுவும் நம்மளுடைய ஆவினும் கூட்டுறவு சொசைட்டி தான். விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய ஆவினை வச்சிருக்கோம். இது மாதிரி நம்மளுடைய குஜராத்தில் அமுல் கூட்டுறவு சொசைட்டி என்று, அமுல் கூட்டுறவு சொசைட்டினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அதனுடைய லாபம் அத்தனமே அப்படியே நேரடியாக விவசாயிகளுக்கு அல்லது உறுப்பினர்களுக்கு வந்து டிவிடெண்ட். அந்த டிவிடெண்ட் ஆனது விவசாயிகளுக்கு
ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு பால்ல ஒரு வெண்மை புரட்சியை ஏற்படுத்துகிறது அமுல் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாட்டு இன்னைக்கு அமுல் போகாத துறையே இல்லை. இந்தியா மட்டுமல்ல, இன்னைக்கு உலக அளவுல ஒரு பெரிய நிறுவனமாக, ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கு இணையான ஒரு நிறுவனமாக அமுல் வளர்ந்திருக்குன்னா அதனுடைய உறுப்பினர்கள், அதை நிர்வகித்தவர்களுடைய செயல்பாட்டால இன்றைக்கு அமுல் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டுறவு நிறுவனமாக, உலகளவிலான கூட்டுறவு நிறுவனமாக இருந்து பல லட்சம் உறுப்பினர்கள் அதுல பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு நாளைக்கு நம்மளுடைய சிம்கோ அமுல் மாதிரி ஒரு சர்வதேச நிறுவனமாக இந்த நிறுவனமும் மாற வேண்டும், இந்த கூட்டுறவு சொசைட்டியும் மாற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஜமுனாமுத்தூர்ல எங்களுடைய ஆயுஷ் மருத்துவமனை திறந்திருக்கிறோம் அப்படின்னு. அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்காக இலவசமாக மருத்துவ சேவையை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அது இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, ஆயுஷ் என்பது ஆயுஷ் மருத்துவத்திற்கு இன்றைக்கு உலக அளவுல யோகா வந்த பிறகு இன்னைக்கு நம்ம நாட்டில் தோன்றிய கலை, நம்ம நாட்டில் தோன்றிய யோகா இன்றைக்கு உலகம் முழுவதும் போயிருக்கிறது. நம்ம நாட்டில் தோன்றின சித்த மருத்துவம், அது குறிப்பாக தமிழ்நாட்டில் தோன்றிய சித்த மருத்துவம், நம்மளுடைய இந்தியாவில் தோன்றிய ஆயுர்வேதம், யுனானி, இந்த மாதிரி மருத்துவங்கள்லாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் மத்தியில் எடுத்து செல்ல கொண்டிருக்கிறது. அந்த சேவையை இன்றைக்கு ஜமுனாமுத்தூர் பகுதியில் இருக்கிற நம்மளுடைய மலைவாழ் மக்களுக்கும் கொடுத்து இலவசமாக இந்த மருத்துவமனையை தொடங்கி இருக்கின்ற சிம்கோ நிறுவனர்களுடைய முயற்சியை பாராட்டுவதோடு அவர்கள் இன்னும் அதிகமான இது போல பணிகளை செய்ய வேண்டும், மருத்துவத்துறையாகட்டும் இன்னும் பல்வேறு தொழிலை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, முதன்மை வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் நமக்கு தெரியும், கிராம லெவல்ல PACs என்று சொல்லக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த கூட்டுறவு சங்கங்கள் எல்லாத்தையும் கூட இன்றைக்கு டிஜிட்டலைஸ், இந்தியா முழுவதும் இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டலைஸ் ஆக்குகின்ற பணியை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த PACS டிஜிட்டலைஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பகுதியிலும். ஏன்னா இங்க இருக்கிற டேட்டா மற்ற ஒரிசாவில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், ஒரிசாவில் இருக்கிறவங்களுடைய டேட்டா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு டிஜிட்டல் புரட்சியில இந்தியா உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்சன் ஆகட்டும் அல்லது டிஜிட்டல் புரட்சியில அதிகமான ஒரு சாதனை படைத்திருக்கின்ற நாடு நம்மளுடைய நாடாக இருக்கிறது, நம்மளுடைய பாரத நாடாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், நீங்க பார்க்கப்பீங்க டிஜிட்டல் டிரான்சாக்சன்ல ஒரு காலத்துல டிஜிட்டல் டிரான்சாக்சனை கொண்டு வரும்போது சொன்னாங்க, இது நம்ம ஊர்ல மக்கள் படிக்க தெரியாதவங்கள, நம்ம ஊர் மக்களுக்கு மொபைல் போனே பண்ண தெரியாது, அவங்களுக்கு இன்டர்நெட் வசதி தெரியாது, அவங்க எப்படி இன்னைக்கு டிஜிட்டல். ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் யுகம் தமிழ்நாட்டில் நான் சத்தியமங்கலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சத்தியமங்கலம் ஒரு பெரிய காடு, மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு காடு, அந்த காட்டுல நான் எலெக்ஷன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கும் பொழுது அந்த காட்டுல ஒரு பகுதியில ரோட்ல வெள்ளரிக்காய் வித்துட்டு இருந்தாங்க. நான் போய் வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அவங்க கிட்ட காசு கொடுக்க கேட்டா, நீங்க அண்ணா கூகுள் பே அனுப்புங்க அப்படின்றாங்க. அன்றைக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில அந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் இன்றைக்கு மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்மளுடைய சத்தியமங்கலத்தில் இருக்கிற காடுகள்ல இருக்கிற பகுதியில் இன்னைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன். அது மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்சன் முக்கியத்துவம் இன்னைக்கு நேரடியாக டிஜிட்டல் வந்த பிறகு நேரடியாக விவசாயிகளுக்கு மானியத்தை கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 6000 ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாய சன்மான் நிதியை கொடுக்கிறாங்க. அதுக்கு நீங்க யாராவது கலெக்டரேட்டுக்கு போக வேண்டியது இருக்குதா? போக தேவையில்ல. தாசில்தார்கிட்ட போய் சர்டிபிகேட் வாங்கணுமா? தேவையில்லை. இல்ல தசரதன் போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணுமா? ஒரு பிஜேபி கார கவுன்சிலர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் வாங்கணுமா? ஒன்னும் தேவையில்லை. நீங்க விவசாயி என்பதற்கான ஒரு அத்தாட்சி, அந்த விவசாயி என்பதற்கான சிறு விவசாயி என்பதற்கான இந்த நிறுவனம் இருந்தால் போதும், நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்கிலேயே வருடத்திற்கு 3 தவணையாக 6000 ரூபாய் நம்மளுடைய வங்கி கணக்கிலேயே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செலுத்திக்கணும். அது தவிர்த்து பசல் பீமா யோஜனா, விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் திட்டம், சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியம், 100% சொட்டு நீர் பாசனத்திற்கான மானியங்கள், இப்படி அனைத்து மானியங்களும் கூட நீங்கள் நேரடியாக உங்களுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ். ஒரு காலத்துல அன்றைக்கு பிரதமர் ராஜீவ் காந்தி அவர் சொல்லுவார், நாங்க 1 ரூபா அனுப்புனா 85 காசு அந்த இடைத்தரகர்களுக்கு போயிருது, 15 பைசா தான் நேரடியாக பயனாளிகளுக்கு போய் சேருது, 15 காசு தான் போய் சேருதுன்னார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 1 ரூபாய் அனுப்புனா அந்த 1 ரூபாய் நேரடியாக பயனாளியினுடைய வங்கி கணக்குக்கே வருது. அதுதான் இன்றைக்கு டிஜிட்டல் யுகம்.
நம்மளுடைய பயனாளிகளுடைய நேரடியாக வங்கி கணக்குகள்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, விவசாயிகளுடைய, ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய முதுகெலும்பு என்பது விவசாயம். இந்த விவசாயத்தை போற்றுகின்ற, இந்த விவசாயத்தை பாதுகாக்கின்ற, ஏன்னா விவசாயம் இல்லைன்னா நாம எதுவுமே இல்லை. எவ்வளவு டெக்னாலஜிகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய மாற்றங்கள் இருந்தாலும் கூட விவசாயமானது நம்மளுடைய முதுகெலும்பு. ஏன்னா நமக்கு உணவு கொடுக்கிறது விவசாயிகள், நம்மளுடைய நாம் உடுத்துகின்ற உடைகளை கொடுப்பது விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயத்தை போற்றுகின்ற இந்த சிம்ஸ் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இன்னும் நிறைய, கிட்டத்தட்ட அவங்க 7000 உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. இன்னும் 7 லட்சம் உறுப்பினர்கள் ஆகணும், 70 லட்சம் உறுப்பினர்கள் நீங்க ஆக்கணும். பெரிய ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியா, எப்படி தமிழ்நாட்டில் ரெப்கோ பேங்க் எல்லாம் கூட இருக்கிறாங்களோ இந்த மாதிரி பெரிய அளவுல நீங்க ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டியாக மாற வேண்டும் என்பதோடு இந்த அருமையான நிகழ்ச்சியில உங்களோடு கலந்து கொண்டு உங்களுடன் உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் என்னைக்குமே நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய பக்கமாக இருக்கிறார். விவசாயத்தை போற்றுவதும் நாம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். விவசாயத்தின் தலைத்தோங்க நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடு ஆக போகிறது. அதற்கான நாம் தொடர்ந்து இந்த அரசாங்கம் பல முயற்சிகளை, பட்ஜெட்டுகளை செய்து கொடுக்கிறோம். 2047 நம்மளுடைய நாடு வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது நாம் அனைவரும் நம்மளுடைய விவசாயம் அனைத்து துறையை சேர்ந்தவர்களும் முதன்மை துறையாக வர வேண்டும். அதில் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.